अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतवक्कल अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बद। அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று சொல்லி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று பார்த்தால், நபி வழியே நம் வழி. அகிலத்திற்கே ஒரு அருட்கொடையாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி இந்த சத்திய மார்க்கத்தை நேரான பாதையில் காட்டி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஏக இறைவனான அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்து எப்படியும் வாழ்ந்து கொள்ளட்டும் என்று வேறுமன விட்டுவிடாமல் இந்த மனிதர்களிலிருந்து பல தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்து அவர்கள் மூலம் நமக்கு இந்த வாழ்க்கை திட்டங்களை கற்றுக் கொடுத்துள்ளான். அந்த வகையில் அகில மக்கள் அனைவருக்கும் இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்துள்ளான். அல்லாஹ் அருளிய இறை செய்தியின் அடிப்படையில் தான் நபி அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் தேவையான அனைத்து வழிகாட்டுதலும் உள்ளன. அல்லாஹ் கூறுகிறான் 21வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். முஹம்மதே, அகிலத்தாருக்கு அருளாகவே உம்மை அனுப்பினோம். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மார்க்கத்திற்கு உட்பட்டதா? இல்லை, மாற்றமானதா? ஏனென்றால் நாம் முன்னோர்களை பின்பற்றுவது, வரதட்சணை வாங்குவது, வரதட்சணை கல்யாணத்தில் கலந்து கொள்வது, மகளிர் குழு என்ற வட்டியில் விழுவது, மவுத் வீட்டில் கத்தம் மோதுவது, கயிர் மந்திரித்து கெட்டுவது, இது போன்ற அனாச்சாரங்களில் நாம் ஈடுபடுவது, இது அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாற்றமாக நடந்தால் நாம் எப்படி ஒரு முஸ்லீம் என்று சொல்வது? முஸ்லீம் என்றாலே என்ன பொருள்? சகோதர சகோதரிகளே, முஸ்லிம் என்றாலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி கட்டுப்பட்டவன் என்பது பொருள். ஆனால் நாம் கட்டுப்படாமல் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறோமே. அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள். இத்தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். தாய்மார்களே, நாம் எந்த ஒரு மார்க்க காரியத்தையும் நபி வழிப்படிதான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நாம் நல்ல காரியம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்யாத ஒன்றை செய்தால் இவை அனைத்தும் வீணாகிவிடுமே. மறுமையில் ஒரு நன்மையும் கிடைக்காது. மறுமையில் ஒரு நன்மையும் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய கட்டளை இன்றி எவரேனும் அமலை செய்தால் அது மறுக்கப்பட்டதாகிவிடும். நபி அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இல்லாமல் மார்க்கத்தில் ஏற்படும் புதிய காரியங்கள் அனைத்தும் நரகத்தில் தள்ளப்படும். அது உங்களை தள்ளிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சகோதர சகோதரிகளே, மெஹராஜ் நோன்பு பராத்துடைய நோன்பு. அல்லாஹ்வின் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை அழைப்பது போல் அவுலியாக்களை அழைப்பது, இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுவது, இது அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாற்றமாக நடந்தால் நாம் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் என்பதை நாம் உணர்ந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும், நேர்வழியில் சிறந்தது முஹம்மதின் வழியாகும், காரியங்களில் மிக கெட்டது புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை ஆகும், புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை அனைத்தும் வழிகேடாகும், வழிகேடு அனைத்தும் நரகத்திற்குரியவையாகும் என்று கூறினார்கள்.
ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று சொர்க்கம் செல்ல வேண்டும். சத்தியத்தை ஏற்க மறுக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. எனவே நபி வழியை நம்பி நபி வழியை பின்பற்றுவோம், சுவனம் செல்வோம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.